உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? ஃப்ரீயா விடுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏங்க இப்ப நான் செஞ்ச இந்த தப்பை எப்படிதாங்க சரி பண்றது? நேத்து கல்யாணம் முடிஞ்ச உங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது எங்க வீட்டுல போன் பண்ணி உடனே வர சொல்லிட்டாங்க. நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்களை சுத்தி நிறைய பேரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தாங்க என்னால உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியல. அதுக்கப்புறம் நீங்க ஃபோன் பண்ணப்ப கூட நான் ஃபேமிலியோட தாங்க இருந்தேன். அதனால தாங்க ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியல. தப்பு தாங்க, தப்பு தான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். என்னைக்காவது உங்களுக்கு கோபம் குறைஞ்சதுன்னா அப்ப சொல்லுங்க, நான் வரேன். எங்க போறீங்க? அப்படியெல்லாம் போக முடியாது. அப்பாடா, சிரிச்சிட்டீங்களா? இப்பதாங்க எனக்கு மூச்சே வருது. அப்பா சாரிங்க, உங்க சூழ்நிலை என்னன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் பக்கத்துல இருந்து மட்டுமே யோசிச்சு நானும் டென்ஷன் ஆகி தேவையில்லாம உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. பரவாயில்ல, விடுங்க. நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்னங்க, கேளுங்க. இல்ல, இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப சோகமா போச்சு. அதனால நடந்த எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு ஏதாவது சந்தோஷமான ஃபீலோட இந்த நாளை முடிக்கலான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியா தாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம நீங்க வேலை செய்யற இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் அங்க உங்க கையாலே ஏதாவது டிஷ் செஞ்சு தரீங்களா? அட, இவ்வளவுதானே? வாங்க, இப்போவே போலாம். வாங்க வாங்க. ஏன்னு இங்க என்னதானே நடக்குது? காலையில இருந்து இந்த அக்கா உம்முனா மூஞ்சி மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ இவ்ளோ ஜாலியா பேசிட்டு போதே, என்ன? அதானே செல்வி, எனக்கும் ஒன்னும் புரியல. சரி சரி செல்வி, வா போய் தூங்கும். காலைல எந்திரிக்கணும்ல. இவன் ஒருத்தன் பால்வடி பையன். வாடா. அங்க பாருங்க, அதோ தெரியுது பாருங்க. அதான் எங்களோட ஐ மீன் நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட். வாங்க போலாம். என்னாச்சுங்க? வாங்க போலாம். இல்ல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார் கூடவும் இப்படி வெளியே வந்ததே இல்லை. ஆனா இப்போ உங்க கூட எந்த தைரியத்துல வந்தேன்னு எனக்கே தெரியல. அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இங்க பாருங்க, மெஸ்ல இருந்து கிளம்பும் போது உங்க மனசுல ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்திருக்கும் பாத்தீங்களா? அதே தைரியத்தோடவும் நம்பிக்கையோடையும் என் கூட வாங்க. அந்த நேரத்துல நீங்க என் மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேங்க. பெரியவரே, ஹோட்டல்லாம் முடியாச்சு, போய் நாளைக்கு வாங்க. ஐயோ, என்னங்க இது? ஒரு நிமிஷம். பெரியவரே, நல்லா தூக்கமா? இங்க பாருங்க, என்ன பாருங்க. சார், நீங்களா? சாரா? வணக்கம் சார். ஐயோ, இவர் இப்படிதான்
யாரை பார்த்தாலுமே வெறப்பா நின்று சல்யூட் அடிச்சுட்டே இருப்பாரு. நீங்க வாங்க நம்ம போலாம். ஐயோ ஏங்க, அவர் உண்மையிலேயே பயந்து போய் தான் சல்யூட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அட அவரை விடுங்க, நீங்க வாங்க நம்ம உள்ள போலாம் வாங்க. என்னங்க சாவி எடுத்து அசால்ட்டா திறக்கிறீங்க? உங்ககிட்ட எப்படி சாவி? அது சாவி அவர்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட இருக்கும்? சார் தான் ஐயோ அண்ணே. யோ நீ வேற ஏயா ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிற. கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்து தொலையேன். யோ பெருசு இருந்தாலும் உனக்கு ஓவர் குசும்பியா. மேனேஜர் சாவிய உன்கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுத்த கோவம் இன்னும் உனக்கு போகல. வேணும்னா நாளைக்கே மேனேஜர் கிட்ட இந்த சாவியை கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்க வாங்க போலாம் 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 வாங்க. என்ன இது ஓனர் எப்படி சொல்றாரு? வாங்க. ரொம்ப இருட்டா இருக்குல்ல, வேணா என் கை பிடிச்சுக்கோங்க. வாங்க பார்த்து வாங்க. என்னங்க இது இவ்ளோ இருட்டா இருக்கு? பார்த்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து 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 பார்த்து. ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே சுத்தமா பார்க்கவே கண்ணு கூசுற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. இருக்காதா பின்ன? நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லாம் உங்க மெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்களா? இங்க எல்லாமே அப்படியே பிரைட்டா தான் இருக்கும். ஹலோ, என்ன சொன்னீங்க? எங்க மெஸ்ல எல்லாம் பிரைட்டா இருக்காதா? இல்லங்க, நீங்க அங்க தானே வேலை செய்றீங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்னைக்கு அப்படி இருந்துச்சு? இல்ல நான் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னதெல்லாம் புதுசா இருக்குங்கிற அர்த்தத்துல தான். ஐயோ அப்படி என்ன இல்லங்க. எங்க மெஸ்ஸ கலாய்க்கிறீங்க? இல்லங்க, எங்க மெஸ்ல இருக்கிறதெல்லாம் பழசா வேணா இருக்கலாம், ஆனா எல்லாமே அவ்ளோ சுத்தமா கிளீனா இருக்கும். ஹலோ ஹலோ, பேசிட்டீங்களா? இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? ஏங்க நான் சும்மா தாங்க சொன்னேன். சரி, வேணும்னா மன்னிப்பு கூட கேக்குறேன். சாரி. சரி மன்னிக்கலையா? தோப்புக்காரனை வேணா போடுறேங்க நானு. இப்ப சந்தோஷமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.